team leader. Director, Major, going to do the coordinators for the program, Balaji, HODs, faculty members, staff, alumni, students. Very important to understand here. We are assembled here. You are request to give valuable suggestions. How to improve the atmosphere. You may have lived out of your home for 4 years, but in your bag, the joy of experience, familiar surroundings extraordinary. This is how it was for me every individual, just as I am sure for you also. I am also alumni of Government College of Engineering, Salem. At least I used to attend the meeting every year. At least I used to visit once in or twice, so that I could read what is called, gather some of our classmates and these friends. There are students I met after 20 years. After 20 years, I met many of my classmates this time. I believe you should be technically strong on whatever the matter, on whatever you learn in college, and it matters in the professional life also. Keep an attitude positive one. 70% of talent and 100% attitude makes you a great manager. But 100% of talent and no positive attitude may end up nowhere. Right, without attitude will not help you to be in a better place. Being alumni, so you want to contribute to the development of the college. At least there should be formation of secretary, different members, the alumni. So you should try to contribute something to the college development. So you cannot elect the student of next only. This should be placed in a better place, but it's not better position. So definitely you will have what is on outside world. Like put it down, tendency. Right in your hand to what is called to what is called better position. With this few words, I welcome the chief guest of the function, also our secretary, who is what is called motivating for us for each and every activity is behind us. And of course, we will not like for created already. We will not play attendance is very poor. Educator for the given thoughts to share yours. Thank you, Namaste. Thank you. ஒரு மாதம் முன்னாடி சுரேஷ் பழைய ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் வந்துருந்தாரு. வந்து அவங்க தான் ஐடியா சொன்னார், சார் நம்ம அலுவலக மீட்டிங் போட்டு நாளாச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிருந்தோம். உடனே எவ்வளோ ஐடியா இருந்தது. போன வாரம் 6ஆம் தேதி முடிச்சிருந்தோம். சார் மேனேஜர் சார் வந்து வேற ஒரு மேனேஜர் நடந்துருந்தாங்க. 14ஆம் தேதி சொல்லி வச்சுருக்கோம். அதுக்கே காலம் பார்த்தா 7 கல்யாணம் இதுவரைக்கும் 2 நாள் நியூஸ் போட்டு வந்துருக்கோம். நீங்கள் 7 இடத்துக்கு போயிட்டு சொல்லி வச்சுருக்கோம். அடுத்த தெருவில் நம்ம இந்த நிகழ்ச்சி வைக்கும் போது இந்த டேட் பார்ப்போம். அதில் இந்த ஒரு வாரமாக ஒவ்வொரு பையனும் ஃபோன் பண்ணி நம்ம ஸ்டாஃப் பேசியிருக்காங்க. பேசியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நிறைய வெளில செட்டில் ஆகிடும். அவங்களும் செட்டில் ஆகிடும் சார், இங்கே வேலை செய்யணும் சார். ஒவ்வொருத்தரும் இமெயில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
2 நாளைக்கு மேலே மேலே சார் வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு 1000 பேர் எங்கள் ஃபேஸ்புக்கில் கான்டாக்டில் இருக்காங்க. இது மூமெண்ட் அதில் 900 பேர் விளையாண்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பட்டியல் போடுறாங்க. அமெரிக்காவில் மட்டும் 10 பேர் இருக்காங்க, சிங்கப்பூரில் 10 பேர் இருக்காங்க, மலேசியாவில் 10 பேர் இருக்காங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம். ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்குள்ள நம்ம நடத்துகிறோம். என்ன சொல்ல போனால் ஒரு சார் வந்து பிரின்சிபல் சார் வந்து அவர் சிறப்பாக அவங்க நடத்துகிறாங்க. பட் இதனுடைய முழு பரிணாமம் தெரியாமல் நாங்களாம் இதில் ஈடுபட்டிருந்தோம். நீங்கள் ஒரு பையனும் அடைஞ்சிருக்கிற உயர்வெல்லாம் பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தடுத்தது நம்மளும் இன்னும் திறமையாக செயல்படணும், இனிமே வர தலைமுறையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இந்த நாள் நைட்டு அதான் மேஜர் சார் வீட்டில் லேட் நைட்டு கூட உட்காந்து அதான் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார் உங்களுடைய மாணவர்கள் எவ்வளவு உயரத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இங்கே 2-3 மீட்டிங்கில் நான் ஒரு நிகழ்ச்சியை இல்லை நம்ம மாணவர்கள் நான் பிறந்துட்டேன். பட் நீங்கள் அனுமதிக்கிறதால முன்ன பிறந்துக்கிறேன். விஜயபாய்க்கு நமக்கு திருச்சியில் அவங்க தான் நமக்கு ஃபினான்ஸ் ஆச்சு. 20 வருஷமாக நம்ம அவங்க தான் கடன் வாங்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சின்ன சின்ன லோனாக ரூபாய் அடைப்பேன், அடுத்த லோன் ரூபாய் அடைப்பேன். இந்த தடவை 2 மாதத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தப்ப ஒருத்தர் உட்காந்தாரு, மேனேஜர் சீட்டில் ஒருத்தர் உட்காந்தாரு. நான் உடனே கேட்டேன், வாங்க சார் கேட்டேன், சார் நான் மேனேஜர் பார்க்க வந்தேன் அப்படின்னா. நான் மேனேஜர் தான்ப்பா அப்படின்னாரு. இல்லை சார் நான் வந்து 50 வயசு 55 வயசு 55 வயசு இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப சின்ன பையனாக இருக்கீங்க, நீங்கள் இன்சார்ஜாக இருக்கீங்களா இல்லை உண்மையில நீங்கள் தான் மேனேஜரா? நான் மேனேஜர் தான்ப்பா, வயசு 26. சார் எப்படி சார் நீங்கள் என்ன படிக்க படிச்சுட்டு இருந்தீங்க, 26 வயசுலேயே ஒரு பேங்க் மேனேஜராக வந்திருக்கீங்க, எப்படி சார் முடிஞ்சது? இதுக்கு என்ன சார் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. பிஎஸ்சி அக்ரி அப்படிங்கிறார். பிஎஸ்சி அக்ரிக்கும் பேங்க்கு என்ன சார் சம்மந்தம்? படித்து முடிச்சோன்னா 60 பேரும் டெல்லி போய் செட்டில் ஆகிட்டாங்க. டெல்லியில் போய் 1 வருஷம் இருந்தோம். நாங்கள் 40 பேர் பேங்க் எக்ஸாம் எழுதணும். 36 பேர் பேங்க்கில் செலக்டட். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மேனேஜராகவே வந்து பார்க்கணும். 2 பேரும் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டாங்க, ஒருத்தர் ஐபிஎஸ் ஆகிட்டான், ஒருத்தர் ஐஏஎஸ் செலக்ட் ஆகிருக்கான். சார் இன்னைக்கு எங்கள் காலகட்டத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் படித்தோம்னா அது ஒரு பேசிக் டிகிரி. அதுக்கடுத்து அடுத்த நிலைக்கு போவோம், இல்லாட்டி அதோட சைக்கிள் செட்டில் ஆகிடும். நீங்கள் அதே லெவலில் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் வந்துருச்சு. படித்த கோர்ஸ்லேயே நம்ம அதர் இண்டஸ்ட்ரியிலே போய் ஒர்க் பண்ணுவாங்கிறது கம்மி. எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் நம்மளால் போய் சர்வை பண்ண முடியும். உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், நட்பு வட்டாரத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். சார் இந்த அலுவலி மீட்டினுடைய மெயின் நோக்கமே நண்பர்கள் யார் யார் எங்கே இருக்கிறார், அதில் ஒரு சிலர் நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கலாம், ஒரு சிலர் கொஞ்சம் அறகுறையாக இருக்கலாம். அவங்களுக்கு அவங்க என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? மற்ற பையனும் எந்த ஐடியா போகிறதுக்கு இவங்க எந்த உதவியாக இருக்க முடியும். இப்போ என்னுடைய வேலை பாராட்டுறதெல்லாம் முடிஞ்சு வச்சு அதுக்காக நான் எங்கேயும் வரல, உங்கள்கிட்ட நான் கேட்டு நிற்கிறேன். பட் உன்னுடைய பிரதர்ஸ் இருக்கு, உன்னுடைய சிஸ்டர்ஸ் இருக்கு, நீ என்ன உதவி செய்யலாம், உன் மூலியமா அவனுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இதுக்கு பல்வேறு நோக்கங்கள் வச்சுதான் இந்த அலுவலி மீட்டை நாங்கள் கூப்பிட்டோம். இந்த அலுவலி மீட்டை நல்ல முறையில் பயன்படுத்தணும். நான் டெய்லி கேட்கும்போது கேட்டுட்டே இருக்கிறது, எத்தனை பேருப்பா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வருவாங்க. ஸோ நம்பர் ஒன்று சொல்லிட்டே இருந்தாங்க. 7 பேர் வந்திருந்தாங்க. 2006 போட்ட 100 பேர் ரெஜிஸ்டர் பண்ணால் ஆனால் 10 பேர் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் 2007 அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் வரப்போ நம்ம மறுபடியும் ஒரு ஓப்பனிங் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தடுத்த நிலையில் அதை சஸ்டெயின் பண்ணி போயிட்டே இருக்கும். அடுத்த நிலைக்கு போகும்போது அது நிச்சயமாக ஒரு நல்ல உயரத்துக்கு போகும். நம்ம பழைய இதெல்லாம் நினைச்சிட்டு வைக்க வேண்டாம், நம்ம நல்லதை நினைச்சு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல வர நிச்சயமா வர என்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன், நிச்சயமா வர அப்படின்னு சொன்னாங்க. இந்த அலுவலி மீட் நடத்துறது முதல்ல ஆசிரியர்களை வச்சுட்டு ஒரு மீட்டிங் போட்டோம். போட்டு போய் எல்லாரும் என்ன சொன்னாங்க, சார் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு ஆரம்பிப்போம், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு லஞ்சம் கொடுப்போம், முடிச்சுடுவோம், 1 மணிக்கு பேக் பண்ணி எடுத்துடுவோம் அப்படிலாம் எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் அடுத்த நாள் ஒர்க்கிங் டேல லீவ் நாள் தான், அதாவது நீங்கள் 4 மணி வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பாருங்க. கல்ச்சுரல்ஸ் வேணும்னு சொன்னாங்க. பசங்களுக்கு கொஞ்சம் கல்ச்சுரல் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணாங்க. வந்துருக்க பையன்கிட்ட கல்ச்சுரல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்டு பார்க்கலாம். அப்புறம் அவங்க கூட கலந்து உரையாடுங்க.
பையனை ஆசிரியர் கேட்கறதுங்க கொஞ்சம் ஜாலியாக போட்டோம் அப்படின்னு. சரி மகிழ்ச்சி, அதே போல செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்க கிளாஸ் வரும்போது இருந்த மாதிரி காலை கிளாஸ் செஞ்சுட்டு மத்தியானம் கட் பண்ண மாதிரி கட் பண்ணாம கொஞ்சம் சின்சியரா 4 மணி வரைக்கும் இருந்து ஃபுல்லா இருங்க. உங்களுடைய கட்டுரைகளை சொல்லுங்க. அடுத்தது என்ன எந்த வழியில் நம்ம போகணும்னு சொல்லி கொடுங்க. உங்களுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல முறையில் வழிகாட்டுங்கள். இதுவரையில் நடந்தது நன்றாகவே நடந்தது. இனி நடக்க இருப்பதும் இன்னும் சிறப்பாக நடக்க இருக்கிறது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லாம் வல்ல பரவல் நம்முடைய நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள் அனைத்துக்கும் துணை நிற்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். Yes, sir. Respected Chairman, respected Secretary of this college, beloved Principal, இந்த கடலூர் மாவட்டத்தில் மிகச்சிறந்த ஒரு கல்வி சேவையை செய்து கொண்டிருக்கிறது. அந்த கல்வி சேவையை நம்முடைய செக்ரட்டரி சார்களும் மிக சிறப்பான கல்வியை இந்த கட்டத்தில் உள்ள அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார்கள். கல்லூரி நான் 2003 இந்த கல்லூரிக்கு தொடர்புடையவனாக இருந்து வந்திருக்கிறேன். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த கல்லூரியில் இணையவராக பணிபுரிந்திருக்கிறேன். எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை எனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மாணவர்கள் வெவ்வேறு ஆண்டுகளில் 2003 முடித்த மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் மிக சிறந்த ஒரு நிலையை அடைந்திருக்கிறீர்கள். நல்ல வேலையில் இருந்திருக்கிறீர்கள், இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் ஒரு அடித்தளம் என்பது இந்த கல்லூரி தான். என்றைக்குமே நாம் படித்த கல்லூரியை வாழ்நாளில் மாற்ற முடியாது. அதுபோல அந்த கல்லூரியின் அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்த அனைவரும் உங்களுடைய கருத்துக்களையும் இங்கே ஷேர் செய்து கொள்ள வேண்டும். ஒரு மிகச்சிறந்த கல்லூரி என்பது அந்த அலுமினியை பொறுத்து நல்ல வளர்ச்சி சொல்வார்கள். அதாவது அலுமினி என்பது ஒவ்வொரு இயரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அனைவரும் ஒன்றாக சேரும் பொழுது அவர்களுடைய அந்த கருத்து பரிமாற்றங்கள் வேலை இருக்கிறது, எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது என்பதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பானது தொடரும். இருக்கிற உறவுகளிலேயே மிக சிறந்த உறவு ஃப்ரெண்ட்ஷிப்பான உறவு தான். அந்த உறவு தான் என்றுமே கிட்டும் போதில்லை. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா 3 நாள் ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து உங்களை எல்லா இடத்துலையும் இணைக்கும். அந்த இணைக்கிறதுக்கு இன்னைக்கு அலுமினி மீட் மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய மீடியாக்கெல்லாம் இருக்கு. ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இமெயில், அந்த இது மாதிரி நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த இமெயிலை கண்டுபிடிச்ச வெளிநாட்டில் இந்தியாவில் தான் சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர் கூட அந்த ரோடு சாலைகள் சிங்கப்பூர் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கலாம். அந்த சாலை இடையே கொடுத்ததே தமிழன் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த டாக்டர் நாவலர் இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்த கிராமப்புறத்தில் இருக்கு. அந்த கல்லூரியில் படித்தா மட்டும் நம்ம நாளைக்கு இருக்காது, வளர்ச்சிருக்காது கிடையாது. அதுன்னு சொல்ல வரேன். இங்கே இந்த கல்லூரியில் படிச்சிருந்தாலும் நிறைய மாணவர்கள் நல்ல நிலையை அடையிறதுக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னால் இந்த கல்லூரியின் செயல்முறை அவர்கள் ராஜேந்திரதாஸ் அவர்கள் படிப்பு மட்டும் அல்லாமல் மற்ற விஷயங்களை கற்றுக்கொள்ள அவர் மிக ஆர்வமாக இருப்பார். அதாவது லைப்ரரியில் புக்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ புக்ஸ், எப்போ பார்த்தாலும் புக்ஸ் வாங்கிட்டு வருவார். லைப்ரரி ஒர்க் ஷாப் பண்ணணும், செமினார் கான்ஃபரன்ஸ் பண்ணணும். அதனுடைய அதாவது சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாமல் அலுமினியோட உங்களோட நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ மாணவர்களாகிய நீங்கள் இங்கே பொழுது படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களும் உங்களால்
எந்த அறிவுரைகளையும் இல்லை வேலைவாய்ப்பையும் பெற்றுத்தர இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு சந்திப்பானது ஒரு நல்ல உதாரணமாக அமையும். எனவே இந்த அலுமினியத்துக்கு வந்து சிறப்பு செய்த அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரும் பெற்று சிறப்பான வாழ்க்கை என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி நன்றி. HODs, Facilities Department, staff of NNCE, students of NNCE, distinguished alumni of NNCE, ladies and gentlemen. It gives me great pleasure to participate in this present function of alumni meet in our college today. Friends, my memory goes back to my old days, old student days. I studied engineering in Anna University from 1960 to 65. 60 to 65. The day when I entered the college, I still remember. Those days, ragging was permitted. Ragging was officially permitted till certain time. In Anna